ஏலே, இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா, என்னன்னு சொல்லு. ஏலே, இந்த மாப்பிள்ள மாதிரி ஊரை சுத்துறதெல்லாம் சரி. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அலையாத. நீ அந்த தேவி புள்ள பின்னாடி அலையிறதும் அவளை டாவ் அடிச்சதும் எல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான் உன் பின்னாடி மறுபடியும் அவ வரக்கூடாதுங்கிறதுக்காக விளக்கு மாத்த கொண்டு அடிச்சேன். என்னம்மா சொல்ற? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏலே, தண்ணிக்குள்ள போற மீனுக்கு தடயம் எத்தனைன்னு நான் கண்டுபிடிப்பேன். நீ எனக்கு சொல்றியா இல்லைன்னு? ராத்திரி ராத்திரி ஒண்ணுமில்லாம தான் 8 மணிக்கு மேல அவ வீட்டு வாசல்ல போய் நின்றுக்கிட்டு அவ அண்ணனை பார்க்க வந்தேன் அப்படி இப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு அவகிட்ட வெட்டி கதை பேசிக்கிட்டு இருந்தியாக்கும். ஏம்மா, அது எப்படி உனக்கு உனக்கு தெரியும்? பையன் எங்க போறான் வைக்கான்னு தெரியாமலா நான் இருக்கேன்? இங்க பாரு, நீ எங்கனாலும் சுத்து, ஆனா கல்யாணம் கட்டிக்கிறது உன் அக்கா அம்மாவளை. அதை ஞாபகம் வச்சுக்கோ. அவளை தவிர இந்த வீட்டுக்கு எவளும் மருமவளா வரக்கூடாது. நான் வாரியில கொண்டு அடிச்சு விரட்டிட்டியே, இனிமே எப்படி சுத்துறது? காய முடியல. அது நடந்தது நடந்து போச்சு. இனிமே அவங்க பின்னாடி அலைஞ்ச அப்புறம் நடக்கிறதே வேற. அதுவும் இல்லாம நேத்து என்னமோ அந்த மகாராணிய கோயில வச்சு பொண்ணை பார்த்துட்டு போனாங்களாமே. என்னம்மா சொல்ற? இது எப்ப நடந்துச்சு? நானும் ஊருக்குள்ள தானே இருக்கேன். எனக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதெப்படி எனக்கு தெரியாம போவும்? வரும்போதே என்கிட்ட தானே விசாரிச்சாங்க பொண்ணு எப்படி என்ன ஏதுன்னு. இது வேறயா? அப்ப மொத்த தகவலையும் கொடுத்திருப்பியே. பின்ன கொடுக்காம இருப்பனா? மவனுக்கு லெட்டரை கொடுத்தா பிடிக்காத ஒருத்தனுக்கு லெட்டரை கொண்டாந்து கொடுத்துருக்கானா என்ன அர்த்தம்? அவ எப்படிப்பட்டவான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காதல் கடிதாசி எழுதியிருக்கா, காதல் கடிதாசி. விளக்க மாத்த கொண்டு ஆடி ஆடின்னு அடிச்சோம் அப்படின்னு சொன்னேன். மிச்சத்தை அவங்களே புரிஞ்சிருப்பாங்கல்ல. ஏமா, எதுக்கு அவ பெசாட்டி கல்யாணத்தை கட்டிட்டு போறா? உனக்கு என்ன வந்துச்சு? இல்ல, இவ்வளவுலாம் ஊரை கெடுக்கன்னு வந்து சேர்ந்திருக்காளுவோ. எவனாவது வசதியா மாட்டுவான், அவங்கிட்ட நம்ம தொக்க போய் சிக்கிக்கலாம் அப்படின்னு. ஆத்தாலும் அவளும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. அதான் பார்த்தேன், ஆளை டிப் டப்பா இருந்தான், நல்ல வசதியானவனா இருக்கும் போல. அதான் மொத்தமா கட் பண்ணி விடணும்னு தோணுச்சு. அதான் அப்படி சொன்னேன். இதெல்லாம் உனக்கு எதுக்குமா? வேண்டாத வேலை. சனிய ஊரை விட்டு போய் தொலையட்டும். அவ தொலைஞ்சா நமக்கு நிம்மதி தானே. அது எப்படில ஓ பேரும் இதுல அடிபடுதுல? அப்போ அவளை நல்லபடியா வாழ விடலாமா? அதான் அசிங்கப்படுத்தி அனுப்புனேன். ஆனா என்ன செய்யறது, ஏன் நேரம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரின்னு சொல்லிட்டாங்களாம். என்னம்மா சொல்ற? சரியான கேன பயிலா இருப்பான் போல. அது எப்படி இவளை பிடிக்குன்னு சொல்லிட்டானா? அதானே. ஐயோ, இவ விஷயம் தெரிஞ்சுமா இவளை பிடிக்குன்னு சொல்லிட்டான். இப்ப போய் அவளை பாக்கணுமே. நீ என்னத்துக்குல அவளை போய் பார்க்க போற? இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை. அது இல்லம்மா, பாக்கணும்னா அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. வேடிக்கை போய் பார்க்கணும். அவ நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கானு பெருமையில பீத்துறத என் கண் கூட பாக்கணுமா? அதுவும் சரிதான். லூசு செருக்கி கல்யாணத்தை கட்டிட்டு போட்டும், அப்புறம் தெரியும். என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பயலுக்கு சந்தேகம் ஒண்ணு வராமலா போவும்? ஒருவேளை ஆத்தாக்காரி 50 பவுன் போடுது 100 பவுன் போடுதுன்னு ஆசை கட்டியிருப்பாளோ? ஆமா, பக்கத்த கழுதைகளுக்கு எங்க இருந்து காசு பணம் இருக்கும்? 100 பவுன் போடுறாளாம். ஏமா, தங்க விக்கிற விலைய பாத்தியா? அப்படி 100 பவுன் போடுறதா இருந்தா தான் அவளை நானே கட்டியிருப்பனே. அதுவும் சரிதான். பக்கத்தை கழுதிக்கிட்ட காசு எப்படி இருக்கும்? இல்ல, சைடு கேப்ல அந்த சனியனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாத. நானே கட்டியிருப்பேன்னு எந்த அர்த்தத்துல சொல்ற? என்னம்மா பேசுற? அவகிட்ட எல்லாம் சும்மா சிரிச்சு பேசி டைம் பாஸுக்கு தான் பேச முடியும். காசு பணம் இல்லாத கழுதிய கெட்டிக்கிட்டு நான் என்ன லோல் படவா? என் அக்கா அம்மாவளை கேட்டணும்னு நான் நினைச்சதே அவ சொத்து வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்னு தான். அது சரி. ஏல, வாய முடிக்கிட்டு இரு. அவ காதல விழுந்தா அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவா. புரியுது புரியுது. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். சரில, பார்த்து ஜாக்கிரதையா, இவகிட்டே வம்பளந்துடாத. அத நான் பாத்துக்கிறேன், நீ நிம்மதியா இரு. வரட்டா? சரி சரி, சட்டு புட்டுன்னு போயிட்டு வந்து சேரு. சம்பந்திமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
என் மவ கிட்ட பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? கல்யாணத்தோட சொன்னேரு 35 பவுன் போடுதேன்னு. அதுல 25 பவுனை போட்டுட்டு 10 பவுன் பாக்கி வேற. பொங்கலுக்கு கொடுக்கேன், அப்ப கொடுக்கேன், இப்ப கொடுக்கன்னு சொல்லி 1 வருஷம் ஆயிட்டு. இன்னும் கண்ணுல நகையை காட்ட காணோம். அதான் உமர் மவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா என் மவா. இப்ப வந்து நிக்கிறேரே, நகையை கொண்டுட்டு வந்தீரா? அப்படி எதையும் கொண்டு வரலனா இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாது. வெளியே போங்க. அம்மா, எப்படியோ 9 பவுன் தேத்திட்டமா. 1 பவுனு கொஞ்சம் கம்மியா இருக்குமா. இப்ப முடியல. இன்னும் ஒரு 2 மாசத்துல ரிட்டையர்மெண்ட் பணம் வரும். அதுல எப்படியாவது எடுத்து கொடுத்துறமா. நகை விலை வேற இப்ப ஏறி போச்சு. என்னால முடியல. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் முடியாது. 10 பவுன் வச்சிருந்தா பொண்ணு உள்ள போலாம். இல்லனா உமர் மவளை கூட்டிட்டு வெளியே கிளம்பும். மந்தி, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. மாப்பிள, என் நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதான் சொல்றாருல, இவ்வளவு போட்டு அவரு 1 பவுன் போடாம எங்க போயிட போறாரு? அதுவும் இல்லாம ரிட்டையர் பணம் வருதுன்னு சொல்றாருல, கண்டிப்பா செஞ்சிருவாரு. நீ மருமவளை உள்ள போக சொல்லு. நீங்க வாய முடுங்க. நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாத விஷயம். அம்மா, என் பொண்டாட்டி பாவம்மா. இல்ல, மரியாதையா உள்ள போன்னு சொன்னேன். தெரியுமா, நீங்களாவது பார்த்து ஏதாவது பண்ணுங்க. சரி சரி, உள்ள போகட்டும். விடுடி. இந்த 2 மாசத்துல தான் 1 பவுனை போடுதுன்னு சொல்றாருல. 9 பவுன் போட்ட மனுஷன் 1 பவுன் போடாம எங்க போயிட போறாரு? அம்மா இதுன்னு சொன்னேன். ஏம்மா உள்ள போ. சரிங்க ஆச்சி. போ, உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் காப்பி தண்ணி கொடுத்து அனுப்பு. ஆ சரிங்க ஆச்சி. ரொம்ப நன்றி சம்பந்தியம்மா. தெரியுமா, ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும். மறக்காம 2 பவுனு போட்டுறணும். அம்மா, 1 பவுனு. அதான் 1 பவுன்னா என்ன, 2 பவுன்னா என்ன? ரிட்டையர்மெண்ட் பணம் வருது இல்ல, அதுல மவளுக்கு சிறப்பா செஞ்சிருங்க. சரி சரி, போய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மாவட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. சரிங்கம்மா. என்னம்மா நீ 10 பவுன் வர்றத கெடுத்துட்டியே. வாய மூடு. அந்த ஆளு சொன்னதை கவனிச்சியா? ரிட்டையர்மெண்ட் பணம் வருதுங்கிறாரு. நீ என்னன்னா 10 பவுனோட நிப்பாட்ட சொல்ற? அறிவு கட்ட கழுத. ஒத்த மாவா தானே. சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும். 1 பவுனை இப்ப விட்டு கொடுத்து கூட ஒரு 5 பவுனோ 10 பவுனோ தேத்துறதுக்கு வழி சொல்றேன். நீ என்னன்னா பிடிவாதத்துல இருக்க. அதான் 9 பவுனை கொண்டாந்து கொடுத்துருக்காருல, பின்ன என்ன, கம்முன்னு இரு. அம்மா, உன் அறிவே அறிவு. அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து பொண்ணு பார்க்க போன இடத்துல ஒண்ணும் போட வேண்டாம், உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்தியாமே. யாருமா சொன்னா? எல்லாம் என் பேரன் தான் சொன்னான். என்ன விஷயம்? நீ அவ்வளவு தூரம் இறங்கி போறவ கிடையாது. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பையனுக்கு பொண்ணு தட்டி தட்டி போகுது. அவளும் நம்ம வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியா இருக்கட்டுமேனு போடுறத போடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றதுக்கு பார்த்தேன். வேற விஷயம் ஒண்ணு இல்ல. பொண்ணை இவனுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஆனா அதுலயும் ஒரு உள்ளுக்குத்து இருக்குமா. என்னட்டி உள்ளுக்குத்து? ஊருக்குள்ள எவனுக்கோ காதல் கடிதாசி கொடுத்துருக்கா. அவ ஆத்தாக்காரி வந்து என்கிட்ட சொன்னா. எனக்கு முதல்ல அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் என் மாவன் என்ன தெரிய வச்சான். ஏம்மா, இப்ப இதெல்லாம் சகஜமா? படிக்காத கழுதையை கட்டிட்டு வந்தா அது அங்க இங்கன்னு சுத்தாது, வீட்டோட கிடக்கும். நீ என்ன வேலை சொன்னாலும் சலிக்காம செய்யும். அதுவும் ஊர் நாட்டுல வளர்ந்தவா, உனக்கு அடக்க உடக்கமா இருப்பா. அப்படி ஏதாவது சிலுமிசம் பண்ணுனா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ எவனுக்கோ லெட்டர் கொடுத்தவ தானேன்னு குத்தி காமிச்சு அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலான்னு சொன்னான். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ காதல் கடிதாசி கொடுத்துருக்கானா? அவ எப்பேற்பட்ட ஆளா இருக்கா? ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதாவது தொடர்பு இருந்தா? அப்படிதான் நினைச்சேன். ஆனா ஊருக்குள்ள விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சிச்சு, அந்த பையனுக்கு லெட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கா. அதுக்குள்ளயுமே அவ ஆத்தாக்காரி அக்காக்காரி எல்லாம் சேர்ந்து அவளை விளக்க மாத்த கொண்டு சாத்திட்டாங்களாம். பின்ன அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு என்னமா இருக்கு? இது வேறையா? ஊர்ல அவமானப்பட்டவதான் உனக்கு மருமவளா கிடைச்சாலாக்கும். வேற பொண்ணே கிடைக்கலன்னு என் பேரை எம்பிட்டு அழகானவன் அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டு பெருமை பீத்துற. ஏம்மா, எல்லாம் காரியமாதாம பார்த்திருக்கேன். இவ மூத்த மருமவ வேலைக்கு போறாங்கறதுனாலதான் பவுனு கம்மியா போடுங்கன்னு சொல்லி கட்டிட்டு வந்தேன். இப்ப பார்த்திருக்கிறவ வேலைக்கும் போக முடியாது, ஒண்ணுக்கும் போக முடியாது, ஊர் நாட்டுல உள்ளவ, நமக்கு காலம் பூரா அடிமையா இருப்பா. அதுவும் இல்லாம அவ எங்கேயாவது நம்மளை விட்டு நகரணும்னு நினைச்சா நான் விட்டுருவேனா? காலம் பூரா காதல் கடிதாசி கொடுத்தவ தானே நீ. அப்படி இப்படின்னு சொன்னா பம்மிக்கிட்டு நம்ம காலடியிலே கிடப்பா. இந்த வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்யறது? உன்னால முடியுமா, இல்லை என்னால முடியுமா, இல்லை என் மாவா தான் செஞ்சிருவாளா? சொல்லு. நமக்கு ஒரு அடிமை வேணும்ல. அதுவும் இல்லாம இந்த பையலுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட வாங்குறன்னு திமிரு. திடீர்னு பொண்டாட்டி பக்கம் சரிஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் எங்கேயாவது பொண்டாட்டியை கூட்டிட்டு தனி கொடுத்தனம் பெருமா.
அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் வேலைக்கு போறேன்ட்டு நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால தான் படிப்பு கம்மியா உள்ள பிள்ளையையும் இப்படி ஒரு உள்குத்தல் இருக்கவளையும் பார்த்தேன். நாளைய பின்ன பொண்டாட்டி மேல இவன் பாசமா இருக்கணும்னு நினைச்சாலும் மனசுல கொஞ்சம் சஞ்சலம் வருதானே. பொண்டாட்டி எங்க போனாலும் எதை போனாலும் எப்படி பழகினாலும் அவன்கிட்ட எப்படி இருந்தாலும்னு. அதனால இவன் அதீத அன்புல இருக்க மாட்டான். பெரியவன் அப்படி கிடையாது. நான் நில்லு நான் நிப்பான், நான் உட்காருவான், நான் நடனா நடப்பான். இந்த பைய கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்கள, அதான் இவனுக்கு ஏத்த பொண்ணா பாத்திருக்கேன். ஏட்டி நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாய்வ போல இருக்க. என்ன ஓமாவால சொல்லியா கொடுக்கணும்? என்ன அம்மையும் மகளும் ரகசியம் பேசிட்டு இருக்கிய? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நேத்து பொண்ணு பாத்துட்டு வந்தோம்ல, அத அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆமா கிழவி, பொண்ணு நல்ல அழகா தான் இருந்தா. நீ தான் வரல. நீ பாத்திருந்தனா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டியே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காத. நாளைய பின்ன என் மவளை அவ மதிக்க மாட்டா. ஆச்சி, என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல அழகு மட்டும் இல்ல, மத்தவங்கள மதிக்க தெரிஞ்சவ. என்கிட்டயே 2 வார்த்தை தான் பேசியிருக்கானா பாத்துக்கேன். ரொம்ப அமைதியானவா. இல்ல இப்ப பம்மிக்கிட்டு தான் இருப்பாளுவோ, நாளைய பின்ன எதிர்த்து பேசுவாளுவோ. அதனால இப்பவே விழுந்து கிடக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ அப்படிப்பட்ட ஆளா எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ மறுபடியும் அவளை பார்க்கணும் போலதான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி அதுவும் நிச்சயத்துக்கு முன்னாடி அங்க என்ன சொல்லி சும்மா அங்க இங்கதே அலையாத. தேவையில்லாம எதையாவது பண்ணி தொலைக்காத. அப்போ அவளுவோ தலைமையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு வாழ்வோ. அது இல்லம்மா, அவளுக்கு ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன். அத குடுத்துட்டு பாத்துட்டு வரலான்னு இருக்கேன். மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அவளுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமானு. இல்லனா நாளைய பின்ன திடீர்னு தாலி கட்ட போற நேரத்துல கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? என்னல பேசுற, என்ன பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு புடவை வாங்கி கொடுப்பியா? இங்க பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. அதுவும் இல்லாம நீ போய் அவகிட்ட சம்மதமான கெஞ்சிருமோ? அவளே எவனுக்கோ காதல் கடிதாசி கொடுத்து மாட்டினவதானே. அம்மா, உன்கிட்ட 1000 தடவை பேசிட்டேன். இப்படி எல்லாம் பேசாத. ஏமா, அவளுக்கு விருப்பம் இருந்திருக்கு, அவ கொண்டு கொடுத்திருக்கான். அந்த மூட்டா பைய அவளை வேண்டான்னு சொல்லியிருக்கான். நீ என்னமா பேசுற? அறிவு கெடுத்தனமா பேசிட்டு இருக்க. இப்ப உள்ள புள்ள எல்லாம் என்ன வரத்து வருது தெரியுமா? ஏன் ஓ மவளை, அதான் என் தங்கச்சி எடுத்துக்கோ. நேத்து ராத்திரி 10 மணிக்கு பைக்ல வந்து இவன் கூடயோ இறங்குறா. என்ன ஏதுன்னு உன்னால கேட்க முடியுதா? நான் அதட்டின பிறகு அவன் என் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் டிஸ்கோக்கு போயிட்டு வரோம்னு சொல்றா. இப்படி இருக்கிற பொண்ணுங்க மத்தியில அந்த புள்ள விருப்பத்தை சொல்லியிருக்கு. அதெல்லாம் தப்புன்னு பேசாதமா. என்னல இப்பவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டாலே, அவளை தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காத. நீ சும்மா இரு. அவன் ஊர் உலகத்துல நடக்கிறதானே சொல்றான், உண்மையை சொல்றான். இதுல என்ன இருக்கு? இங்க பாரு, ஓ மவன் உன்னை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான் பொண்டாட்டி முன்னாடி. உனக்கு அந்த பயம்தானே எனக்கு புரியுது. பேராண்டி நீ போயிட்டு வா. ஐ லவ் யூ கிழவி. நீ தான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிற. அம்மா வரமா, சீக்கிரம் வந்துருவேன். சரிடா, அவ கொஞ்ச நேரம் கோவத்துல இருப்பா. அவ கோவத்தை பத்தி தெரியாதா? அதெல்லாம் சரியாயிரும். நீ போயிட்டு வா. நான் வரேன் ஆச்சி, நான் வரேம்மா. என்னம்மா இவன் இப்பவே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டாலேடா? ஏமா ஏன் அவளை குறை சொல்றான்? அதுவும் இல்லாம இவன் இப்பவுமே புடவை கிடவனு நேத்து பாத்துட்டு வந்திருக்கோம், என்னைக்கு புடவை எடுத்துட்டு போறாங்கிறான்? இது புதுசா பாக்கும்போது அப்படித்தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிரும். அதுவும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் நீ முரண் பிடிக்காத. இப்பதானே சொன்னேன், ஓ மவனுக்கு படிச்ச பொண்ணை கட்டியிருந்தா நாளைய பின்ன அவ இவனை தனி கொடுத்தன கூட்டிட்டு போயிருவா, இவனும் பின்னாடியே போயிருவானு. என் பேரன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அவனுக்கு ஏத்த மாதிரிதான் நீ பொண்ணு பாத்திருக்க. அதனால கொஞ்சம் விட்டு புடி. எங்க போயிட போறான்? இல்லம்மா, இவன் அவ பின்னாடியே போயிட்டானா? ஒருவேளை அவ தனி கொடுத்தன கூட்டிட்டு போயிட்டானா? என்னம்மா செய்யறது? இங்க பாரு, அதான் படிக்காத கழுதங்கிறியே, அதுக்கு அந்த அளவுக்குலாம் புத்தி வராது. அதுவும் ஊர் நாட்டுக்காரினா குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும், அரவணைச்சு போகணும், மாமியார் மாமனாரை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைப்பா. அதனால தனி கொடுத்தனம் போறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இன்னைக்கு இவன் போயிட்டு வரட்டும். 2 நாள் கழிச்சு நம்ம போய் இன்னொரு தடவை நான் பாத்துட்டு வரேன். நான் பாத்துட்டு அவ எப்படி இருப்பான்னு சொல்றேன். என்னம்மா, உனக்கு பார்த்த உடனே ஒருத்திய புரிஞ்சிருமா? அடியே, நான் உன் அம்மா, எனக்கு சொல்லி கொடுக்குறியா? இங்க பாருடி, பார்த்த உடனே தெரிஞ்சிரும் ஒருத்தி எப்படிப்பட்டவா, எப்படி இருப்பான்னு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்னமோமா, இவனுக்கு எவ்வளவு பார்த்தாலும் பிடிச்சிருதோ? எனக்கு அந்த பயம் வேற இருக்கு. என் பேர் என்ன அலையரவன்னு சொல்றியா? அவனுக்கு என்னமோ இந்த பிள்ளைய பார்த்த உடனே பேசின உடனே பிடிச்சிருக்கு. அதனால கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கான். நீ வேற, உனக்கு எவ்வளவு பார்த்தாலும் பிடிக்காது. எங்க மவனை பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாளோன்னு நினைப்பேன். போ போ, அங்க மூத்தவா என்ன பண்ணுதா, என்ன பேசுறான்னு அதை போய் பாரு. ஆமா, இந்த கொலையில அதை மறந்து போயிட்டனே. நான் என்ன ஏதுன்னு பாக்குறேம்மா. இவ ஒருத்தி ஆடுற மாட்ட ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும்னு தெரியாமல இருக்கா?
கறிக்கிட்ட காசு செழிப்பா இருக்கு போல. ஒரு பணியாரம் சுட்டு கொடுத்தவன காசு செழிப்பா இருக்கு நட்டமா. உனக்கு குடுக்கலையானு வயித்து அடிச்ச அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லல. அவ மவகாரி இங்க தானே இருக்கா. ஒரு 10-20 சுட்டு கொடுத்தா நாங்களும் என்ன ஏதுன்னு தின்னு பாப்போம்ல. எப்படி 10-20 அவங்க சுட்டதே 10 பணியாரம் தான் இருக்கும். ஆளுக்கு 2 பணியாரம் ஆச்சி சுட்டு இருக்கும். உடனே என்னைய பார்த்த உடனே தம்பியை கூட்டிட்டு வாடான்னு சொல்லிச்சு. 10-20 கொடுக்கணுமாம்ல இவளுக்கு. நல்ல மடியில கட்டிக்கிட்டு ஊடு கூட மேக்கையும் கணக்கையும் குசும்பு பேசிக்கிட்டே தும்பா. ஆமல எவ சொல்றது வாங்கிட்ட? நான் குசும்பு பேசிக்கிட்டு திம்பனே. அந்த சின்ன கழுதை தானே உன் சித்திக்காரி. அவ அப்படித்தான் பேசுவா. அவ காலை ஒடிச்சு தொங்க விட்டா அடங்குவா. எப்ப பார்த்தாலும் என்ன திண்டுக்கு மண்டுக்கு பேசுறதுதான் வேலை. அவ பிறந்தா என் தம்பிய உசுர வாங்கிட்டா. ஆமா உன் தம்பிய உசுர வாங்கிட்டா. உன்னைய வாங்காம விட்டுருக்காளேன்னு நினைச்சுக்கோ. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. வாய் இருக்குன்னு என்னனாலும் பேசுவியோ. எப்ப பார்த்தாலும் எங்க சித்தி ஏதாவது சொல்லிட்டா உனக்கு வாழ போடு. நான் போயிட்டு அவளை அனுப்பி விடுறேன். அப்பதான் நீ அடங்குவ. ஏ தம்பி வாழ. இவகிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? இவகிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? வாடா. இல்ல பிள்ளையில வளர்த்து வச்சிருக்கா. எல்லாம் ஆத்தாக்காரிய சொல்லணும். இவ ஒழுங்கா வளர்த்திருந்தா அதுவும் ஏன் இப்படி பேச போகுது? எங்க இது தேவி வீடு தானே? ஆமா. நீங்க யாரு? நான் நேத்து அவங்கள பொண்ணு பார்க்க வந்திருந்தேன். அவங்கள மறுபடியும் பார்க்க முடியுமா? என்னது பொண்ணு பார்க்க வந்தியா? நான் உன்னை பார்க்கலையே. நீங்க ஏங்க என்ன பார்க்கணும்? நான் தேவியை தான் பொண்ணு பார்க்க வந்தேன். தேவி இருக்காளா இல்ல அவங்க அம்மா இருக்காங்களா? ஆமா நீங்க யாரு? நான் அந்த தேவியோட மதினி. அவ அண்ணன் பொண்டாட்டி. ஓ அப்படியா? சாரிங்க, நான் தேவியை பார்க்க வந்தேன். தேவி இருக்காளா? அவ கோயிலுக்கு போயிருக்கா அவ அம்மா கூட. ஓ அப்படியா? அப்ப நான் கோயிலே போய் அவங்கள பாத்துக்கிறேன். அம்மா இது என்னது கையில பெரிய பாக்ஸா இருக்கு? நேத்து பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொல்ற, இன்னைக்கு பாக்ஸோட வந்திருக்கியே. என்ன ஏதாவது கொடுக்கணுமா இல்ல பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல போறியா? சேச்சே, இது அவளுக்கு புடவை. நான் அவளை பார்க்க தான் வந்தேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் எங்க 2 பேருக்கும் கல்யாணம். நேத்து பொண்ணு பார்க்க வந்த, இன்னைக்கு புடவை எடுத்துட்டு வந்தியாக்கும். மகாராணி உன்னையும் அழகுல சொக்கிட்டாளா? பாவம் அந்த துரப்பைய தான் அவ பின்னாடி அலைஞ்சான். இப்ப நீ அலைய போறியாக்கும். ஐயோ மாத்தி சொல்றீங்க. துரைக்கு அவளை பிடிக்கலையா? இவ லெட்டர் கொடுத்தாளாம். அப்புறம் ஊர்ல உள்ளவ அவ அம்மால சேர்ந்து இவள வாரியில கொண்டு அடிச்சாங்களாம். அதான விஷயம். அததானே சொல்றதுக்கு இப்படி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ அப்போ சாருக்கு எல்லா விஷயம் தெரியுமாக்கும். தெரிஞ்சுமா இவளை கட்டிக்க போற? தெரிஞ்சுதான் இவளை கட்டிக்க போறேன். தெரிஞ்சதுனாலதான் கட்டிக்க போறேன். எனக்கு தேவிய பிடிச்சிருக்கு. முன்னாடி எப்படியோ அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல. அவ ஏன் பொண்டாட்டியா என்ன சந்தோஷமா வச்சுக்குவான்னு நான் நம்புறேன். நானும் முடிஞ்ச வரைக்கும் அவளை சந்தோஷமா வச்சுக்குவேன். இது வேறையா? பாலுங்கணத்துல விழுறேன்னு சொல்றவன நாம என்ன தடுத்தா நிறுத்த முடியும்? அது சரி, எங்க மாமியாக்காரி அதான் உனக்கு மாமியால ஆக போறவ. நல்ல மயக்கி வச்சிருக்கா. என்ன 50 பவுன் போடுறேன்னு சொன்னாளா இல்ல 100 பவுன் போடுறேன்னு சொன்னாளா? எவ்வளவு போடுறேன்னு சொன்னா? என்கிட்ட தான் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆத்தாளு மக்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க. என் புருஷன் பாவம் உழைச்சி கொடுத்து இந்த குடும்பத்துக்கு ஓடா தேய்றாரு. ஆனா உனக்கு பாய்ச்சது யோகம்தான். எத்தனை பவுன் கொடுக்கன்னா? அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னது எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டியா? யோ நீ என்ன கிறுக்கனா? பொண்ணு ஏற்கனவே ஊர் மேய்ஞ்சிருக்கா. நீ இப்ப நகையும் வேண்டான்னு சொல்லியிருக்க. இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு வரும்? நல்ல அதிர்ஷ்டசாலிதான் மகாராணி. அதான் திமிர்த்தனத்துல என்னை எதிர்த்து பேசுறா. சரி அதெல்லாம் போகட்டும். நான் ஒண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்களா? சொல்லு என்ன சொல்ல போற? என்ன புடவை வாங்கிட்டு வந்திருக்க? காட்டு பாப்போம். என்ன சொல்ல போற? ஏங்க அடுத்தவங்களுக்கு வாங்கிட்டு வந்ததை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களே, இது அநாகரிகம்னு உங்களுக்கு தோணல? சரி ஒரு ஆசையில கேட்டுப்பட்டேன். சரி அதை விடு. நீ அவளுக்கு என்னத்தையும் கொடுத்துட்டு போ.
இப்ப என்கிட்ட ஏதோ சொல்ல சொன்னியே, என்னது? அவளை ஏதாவது சீண்டணுமா, இல்ல இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமா, இல்ல அவளை நம்ப வச்சு ஏமாத்த பாரியா? சொல்லு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க இந்த குடும்பத்தோட மருமக தானே. ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்ட பிறகு அந்த குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும்னு நினைப்பீங்களா? அங்க உள்ள பொம்பளை பிள்ளைங்களை தான் தங்கச்சாவும் தம்பிகளை குழந்தைமார்களை தான் தம்பியாவும் நினைக்கிறவ தான் பொண்ணு. அந்த குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்துறவ தான் பொண்ணு. ஆனா உங்க நாத்தனார தரமட்டமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிய. நாளைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சும் அவளை அவமரியாதைப்படுத்துற மாதிரி இப்படி அசிங்கமா சொல்றீங்க. உங்க தங்கச்சா இருந்தா இப்படி சொல்லுவீங்களா? நோக்கு கூசணும். நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையா? சி, உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினதே தப்பு. நான் வரேன். அடப்பாவி, என்னத்தை காட்டி அப்படி மயக்கிப்பட்டா? அவ பின்னாடி இப்படி அலையிற? வாயமொழி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும். ஒரு பொன் பிள்ளையோட கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கணும். நீ எல்லாம் மனுஷியா? சி, ஒன்ன போய் எப்படி இந்த குடும்பத்துல வச்சிருக்காங்க? பாவி பே, என்ன பேச்சு பேசிட்டு போறான்? கல்யாணம் பண்ண போறான். நம்மள கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் தெரியும் அவ வண்டவாளாம். உன்னை விட்டுட்டு வேற என் பின்னாடியாது ஓட போறா. நீ கடந்து துடிக்கும் போது நான் வந்து பேசுவேண்டா. அப்ப எனக்கு நல்ல டைம் இருக்கும். இப்ப உன் டைமு, அதான் நீ பேசிட்டு போற. என் டைம் வரும்போது நான் பேசுறேன்.